காயங்கள் வர வைக்க de வேண்டும். la tête aux pieds, il devait se faire lui sur lui-même des coups. இவரே தன்னை அடித்துக்கொண்டு காயம் வர வைக்க முடியாது. Jésus ne pouvait pas lui-même se scarifier. அவர்கள் இவரை அடிக்க வைக்க வேண்டும். Donc Jésus devait faire quelque chose pour que les autres le frappent. எவ்வளவு கஷ்டம் C'est பாருங்க. tellement dur, regardez. அதை யோசித்துக் கொண்டே இருந்தார். Et il n'a fait que de penser à ça. பொழுது விடிந்தது. Le lendemain est arrivé. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை Dimanche matin, தன்னுடைய சீஷர்களோடு புறப்பட்டு avec ses disciples, il prend le chemin எருசலேம் நோக்கி வருகிறார். et il எரிகோவிலிருந்து s'approche de Jéricho à Jérusalem. எருசலேமுக்கு கிழக்காக இருக்கிறது எரிகோ. Et Jéricho est ஈஸ்ட். à l'est de Jérusalem. கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வரும்போது Donc quand il est en train de voyager de l'est vers Jérusalem, ஒரு மலை வரும். il y a une montagne à dépasser. அந்த மலைக்கு பேர் தான் ஒலிவ மலை. Et c'est cette montagne qui s'appelle le mont des Oliviers. அந்த ஒலிவ மலையின் அடுத்த பக்கம் எருசலேமுக்கு தெரிகின்ற பக்கம் ஒலிவ மலை என்றும், En fait, le côté qu'on voit de Jérusalem, on appelle ça la montagne d'Olivier. அந்த மலையின் அடுத்த சரிவு பெத்தானியா என்றும் Et on appelle Béthanie l'autre côté qui donne sur l'autre côté de Jéricho. சொல்லப்பட்டது. C'est comme ça que ça a été appelé. அந்த பெத்தானியாவில் அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார், லாசரு என்று. Et à Béthanie, il avait un ami nommé Lazare. லாசருவின் சகோதரிகள் மார்த்தாள் மரியாளும் அங்கே வாழ்ந்தார். Marthe et Marie, les sœurs de Lazare, ont vécu aussi là-bas. வேதத்திலே தெளிவாக சொல்லவில்லை, La Bible ne le dit pas clairement, ஆனால் சரித்திர ஆதாரங்களின்படி mais il y a des preuves historiques. இயேசுவின் சீஷர்களும் அன்று காலையிலேயே எரிகோவிலிருந்து புறப்பட்டு பெத்தானியா வந்து லாசரு வீட்டுக்கு வந்தார்கள். Jésus et ses disciples ont pris pour départ Jéricho. Ils sont arrivés, ils sont allés chez Lazare à Béthanie. லாசரு வீட்டில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்த இயேசு Jésus qui s'est un peu reposé à Béthanie chez Lazare. இப்போதான் மத்தேயு 21 தொடங்குகிறது. C'est comme ça que Matthieu 21 commence. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து Lorsqu'ils approchèrent de Jérusalem ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது, et qu'ils furent arrivés à Bethphagée vers la montagne des Oliviers. பெத்பகே வந்து அந்த பெத்தானியா பக்கத்திலே இருக்கிறது. Bethphagée, c'est juste à côté de Béthanie. இயேசு என்ன செய்கிறார்? Qu'est-ce que Jésus fait? ரெண்டு சீஷர்களை அழைத்து Il சொல்லுகிறார், envoie 2 disciples et leur dit: நீங்கள் பெத்பகே போங்கள், allez au village, அங்கே ஒரு அம்மா கழுதையும் குட்டி கழுதையும் இருக்கும், vous trouverez là-bas une ânesse et un ânon. நீங்கள் அந்த ரெண்டையும் அவிழ்த்து கொண்டு வர வேண்டும். Détachez-les et ramenez-les-moi. அப்போ அந்த உரிமையாளன் கேட்பான், யாருக்கு அவிழ்க்கிறீர்கள்? Et les personnes vont demander pour qui vous le détachez. கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல். Et vous dites: le Seigneur en a besoin. அப்போ நிறைய பேர் நினைக்கிறார்கள் அந்த கழுதையின் உரிமையாளனுக்கு கர்த்தர் யார் என்று தெரிந்திருந்தது. Beaucoup disent que les propriétaires des ânes connaissaient qui était le Seigneur. தெரியாது. Non, ils ne le savaient pas. ஆனால் ஒன்றை யோசியுங்கள். Mais imaginez-vous une chose. நான் சொன்னது போல Comme je vous l'ai dit, அன்றைக்கு எருசலேம் புறநகர் பகுதிகளிலே இருந்து திரளான யூதர்கள் குவியலாக எருசலேமுக்கு நுழைந்து கொண்டிருக்கும் நாள். ஓகேயா? ça c'est un jour, rappelez-vous, où tous les Juifs, toutes les personnes qui habitaient dans les contrées d'à côté rentraient en multitude dans Jérusalem. ஆகவே எத்தனை ரபிக்கள் வருகிறார்கள், எத்தனை பெரியவர்கள் வருகிறார்கள், எத்தனை முக்கியஸ்தர்கள் வருகிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. Personne sait combien de rabbis, combien de personnes importantes, de hauts fonctionnaires venaient à ce jour-là. எல்லாம் தாளம் வாசித்துக் கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு அப்படியே கொண்டாட்டமாக வருவார்கள். Donc tout le monde dansait, chantait, ils célébraient en rentrant dans le village, dans la ville. ஆகவே யாரோ ஒரு பெரியவர் கேட்கிறார் போல் என்று அவன் சரி அப்பா கொண்டு போங்கன்னு விட்டுருவான். Donc en fait les personnes pouvaient dire: ah, c'est peut-être une grande personne qui le demande, donc il le laissait partir. கொண்டு வாருங்க. Donc ramenez-le-moi. கொண்டு வந்தவுடன் அந்த கழுதை குட்டியின் மேல் இயேசு ஏறுகிறார். Et à un moment quand ils l'ont ramené, il est monté sur l'ânon, le petit. துணியை அதற்கு மேலே விரித்தவுடன் இயேசு உட்காருகிறார். Et dès qu'ils ont mis le tissu dessus, il s'est assis dessus. வேதத்திலே இயேசு சொல்லித்தான் இவர்கள் கோஷம் போட்டார்கள் என்று இல்லை. Il n'est pas écrit ici qu'ils ont mis l'habit sur l'âne parce que Jésus leur avait demandé de le faire. ஆனால் இயேசு தான் அந்த விஷயத்தை சொன்னார் சீஷர்களுக்கு. Mais c'est Jésus qui a demandé aux disciples de faire ainsi. என்ன சொன்னார் தெரியுமா? Qu'est-ce qu'il leur a dit? துணிகளை விரியுங்கள். Étalez les linges. நிறைய ஒலிவ மரங்கள் இருந்தன. Parce qu'il y avait beaucoup d'oliviers. அந்த கிளைகளை உடைத்து முன்னாலே போடுங்கள். Alors mettez les branches et mettez-les devant. தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா என்று கத்துங்கள். Et ils ont dit: criez Hosanna pour le fils de David. ஏன் இதை செய்தார்? Pourquoi Jésus a voulu faire ça? ரெண்டு விஷயங்கள் Il y a சொல்கிறேன். 2 choses derrière cela. ஏன் கழுதை குட்டியின் மேல் ஏறினார்? Pourquoi il est monté sur le petit de l'âne? நீங்க நினைக்காதீங்க தாழ்மைக்காக ஏறினார். Ne vous dites pas parce qu'il est monté parce qu'il voulait être humble. தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக ஏறினார். Il est monté afin que la prophétie s'accomplisse. தீர்க்க தரிசனம் சொன்னதே இதோ சீயோன் குமாரத்தியே உன் ராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்ற தீர்க்க தரிசனம் வந்ததே
La prophétie même en disant fille de Sion, voici ton roi arrive monté sur un ânon. இவர் அப்படி செய்ய போகிறார் என்பதற்காகத்தான். C'est parce qu'il savait très bien qu'un jour Jésus allait faire cela. மற்றபடி தீர்க்கதரிசி சொன்னதற்காக இவர் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. Jésus n'a pas fait ça parce qu'on a dit une prophétie comme cela avant. ஏன் இவர் அந்த கழுதை குட்டியில ஏறினார் தெரியுமா? Pourquoi Jésus est monté sur l'ânon? யாரும் ஏறாத கழுதை குட்டியில யாராவது ஏறினா கழுதை என்ன செய்யும்? Si quelqu'un monte sur un âne qui n'a jamais été monté, qu'est-ce que l'âne va faire? நீங்க இயேசு படம் பார்த்திருப்பீங்க, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் நிறைய இருக்கு. Je suis sûre que vous avez vu beaucoup de versions où les images de Jésus qui monte sur l'âne. அந்த ஒவ்வொரு படத்திலையும் நடிக்கிற கழுதை சூப்பரா நடிக்கும். Et chaque âne qui ramène dans le film, il joue bien la comédie. அழகா நடந்து வரும். Lui, il marche tout tranquillement, l'âne. இயேசு ஜம்முன்னு அது மேல உட்கார்ந்துக்கிட்டு Et Jésus s'assoit bien, il est là en train de faire la pause à tout le monde. அறிவு இருக்கா? Mais est-ce que vous avez de l'intelligence? யாரும் ஏறாத கழுதையில ஒரு ஆள் ஏறினா அந்த கழுதை அல்லது கழுதை குட்டியில ஏறினா அந்த கழுதை குட்டி என்ன செய்யும்? L'ânon, si lui qui n'a jamais porté quelqu'un sur lui, si quelqu'un monte sur lui, forcément l'ânon a dû réagir. யாரும் ஏறாத கழுதை குட்டியில யாராவது ஏறினா கழுதை குட்டி என்ன செய்யுமோ அதை தான் செய்யும். Et l'âne va faire ce que l'âne ferait quand on monte sur lui alors qu'il n'a jamais été monté dessus. அதுக்கு தெரியாது. Lui il ne sait pas, il s'agit. ஏறிட்டான். Il est monté sur moi. அது அங்கிட்டு பாயும் இங்கிட்டு பாயும் குத்திக்கும் அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். Il va sauter, il va faire son son. பிரெஞ்சு கழுதை கத்தாதோ? நான் அவ்வளவு ஆக்ஷன்ல சவுண்ட்ல கொடுக்குறேன். அவ்வளவுதானா? ஓ, இங்க பிரான்ஸ் கழுதை மேற்கத்திய கழுதை தானே, அது அப்படிலாம் செய்ய யோசிங்க. Imaginez-vous. உண்மையா சொல்லப்பா இயேசு என்ன செய்தார்னு? Pour de vrai, vous voulez que je vous dise ce que Jésus a fait ce jour-là? ஒரு பெரிய சீன் காட்டினார். En fait, il a fait une grande comédie ce jour-là devant tout le monde. என்னவென்றால், Vous savez ce qu'il a fait? ஒருவரும் செய்யாத ஒரு வேலையை இவர் செய்வதன் மூலம், Parce qu'il a fait quelque chose que personne d'autre avait fait, ஜனங்களை குழப்ப வேண்டும். il devait de troubler toutes les personnes qui étaient autour. ஜனங்கள் குழம்பினால் போதா. Et il ne fallait pas seulement que la foule soit troublée par ce qu'il fait. இந்த கதை ஆலயத்து ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் போக Il வேண்டும். fallait que ce qu'il venait de faire devait d'aller jusqu'aux oreilles du Sanhédrin, jusqu'aux oreilles du sacrificateur. எல்லாரும் கொண்டாட்டமாய் தாளம் வாசித்து கொண்டு வர்றான். Parce que là, tout le monde autour de lui sont en train de danser, chanter. அப்ப அவன் டங்க டக்கர டக்க டக்கர டங்க டக்கர டக்க டக்கரன்னு வருவான். Et donc lui, ils sont en train de danser comme ça. எப்படி? பிரான்ஸ்ல இருந்து வந்த யூதன் இப்படி தான் வந்திருப்பான். சரி, விளங்குதா? Vous comprenez? அடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒவ்வொரு விதமா வருவான். Ils étaient en train de siffler, ils sont en train de rentrer, eux ils sont dans la fête. இஸ்ரவேலுக்கு நீங்க போனா அந்த பார் மிட்ஸ்வா நடக்கும், இன்னும் நடக்கும். Si vous allez en Israël, il y a encore la bar mitzvah, vous pouvez encore le faire, ils le célèbrent encore là-bas. அந்த பையனுக்கு நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்க வரும்போது அந்த பையனுக்கு மேல ஒரு கொடை மாதிரி ஒன்னு பிடிச்சி எப்படி வாசிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வருவாங்க தெரியுமா? Et vous savez, pour lui faire lire la parole de Dieu, il ramène un parapluie au-dessus de lui. Vous savez tout ce qu'ils sont en train de faire juste pour le faire rentrer dans le temple. ஆகவே விதவிதமா ஆடிக்கிட்டு பாடி டான்ஸ் போட்டுக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு வருவாங்க. Donc ils ont chacun leur manière de célébrer, de chanter et de rentrer dans le village, dans la ville. அதற்குள்ளே Mais à l'intérieur de toutes ces célébrations, இவரை நோட் பண்ணணும் எல்லாரும். அதெல்லாம் விட்டுவிட்டு இவரை நோட் பண்ணணும். இங்க போடுடாப்பா. il fallait que tout le monde arrête ce qu'il faisait pour qu'ils aient le regard sur Jésus en disant regarde ce qu'il est en train de faire lui. அவன் கொல்லம்பணும். Et parce que lui il devait être confus. ஆசாரியர்களுக்கு கதை போற அளவுக்கு இது வித்தியாசமா இருக்கணும். Jésus devait faire quelque chose de très différent afin que ça choque et que ça y aille jusqu'aux oreilles du sacrificateur. அதுக்கு தான் இந்த டெக்னிக். C'est pour ça que Jésus fait cette technique. அந்த கழுதை குட்டில ஏறனாலும் அது பயங்கரமா கத்தி கேவலமா அது கொல்லம்பி அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி நினைக்கிற சீஷர்கள் எல்லாம் அரும்பாடு பெரும்பாடு பட்டிருக்கணும் அதை நிறுத்துறதுக்கு. Lui, Jésus savait qu'en montant sur l'ânon allait bouger n'importe comment, il allait s'agiter et que même les disciples avaient du mal à le calmer. ஜனங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? Et qu'est-ce que le peuple aurait dû penser? இங்க பாருப்பா, ஒரு அறிவு கட்டவன் குட்டி கழுதையில ஏறிக்கிட்டு கிடக்குறான். Regarde-moi cet imbécile, il est en train de monter sur un ânon. தாய் கழுதையை ஏன் கொண்டாட சொன்னார் தெரியுமா? Vous savez pourquoi il a demandé de ramener aussi la mère, l'ânesse? ஜனங்களை குழப்பறதுக்கு. C'était aussi pour confondre le peuple. அட பெரிய கழுதை ஒன்னு இருக்குது, அதுல ஏறி தொலைக்கலாம்ல. Mais attends, il y a une ânesse, il aurait pu monter dessus quand même lui. பெரிய கழுதையை வச்சுக்கிட்டு குட்டி கழுதையில ஏறி பாருங்க பண்ற அநியாயத்தை. Il a un grand âne, il regarde ce qu'il est en train de faire comme un insensé en train de monter sur le petit. விளங்குதா? Vous comprenez maintenant? இதுல ஆவிக்குரிய அர்த்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. Ne met pas des sens spirituels derrière tout cela. அப்புறம் இவர் சொல்றாரு Et சீஷர்களுக்கு. après il dit à ses disciples,
தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு கத்துங்கடா. Commencez à crier Hosanna au fils de David. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? Qu'est-ce que ça veut dire Hosanna en hébreu? ரட்சகர் கொண்டு வரும் ரட்சிப்பு என்ற அர்த்தம். Ça veut dire le sauveur qui nous ramène le salut. இதோ இவர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற தாவீதின் குமாரன், இப்படி கத்தினார்கள் சீஷர்கள். En gros, en fait, ils ont crié en disant voici le fils de David, le sauveur qui nous ramène le salut. இதுல ஒன்று இருக்கிறது குரூப் சைக்காலஜின்னு சொல்லி. Il y a une chose aussi, c'est la psychologie groupale. அதுக்கு வந்து சொல்லுவாங்க ஆக்ஸ்லோசைகோசிஸ் மென்டாலிட்டி. அதாவது கிரவுட் மென்டாலிட்டி, கிரவுட் சைக்காலஜி, கூட்டத்து ஒரு மனநிலை. C'est une psychologie quand on se retrouve en groupe, en foule. மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. C'est-à-dire que les hommes ont une habitude. இப்ப வெளியே நின்னுகிட்டு இருக்கோம்னு வைங்க. Par exemple, imaginons qu'on est dehors. திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் வந்து பேண்ட் அடிச்சுக்கிட்டு டங்க டக்கர 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 டங்க டக்கர டக்கர டக்கரன்னு உங்க முடியலாம் போட்டுட்டு அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு போறான்னு வைங்களேன். Donc imaginons que dehors, là, il y a un défilé et tout le monde s'assemble autour d'eux en train de faire de la musique et du tambourin. பாத்துக்கிட்டு இருக்கிற நமக்கு கொஞ்சம் உடம்பு இப்படி 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 போகும். Les personnes, nous qui regardons, on a forcément le corps qui bouge avec la musique. அப்படி போறவங்க வந்து ஏதோ கத்திக்கிட்டு போறாங்க. Donc les personnes qui partent, on dit ils sont en train de crier quelque chose, ils sont en train de partir. ஓரத்துல இருக்கிறவங்க சொல்றான் கத்துடா கத்துடான்னு சொல்றான். என்ன சொல்றான்? சரி புல்டா போண்டா புல்டா போண்டா புல்டா போண்டான்னு கத்துன்னு சொல்றான். Par exemple, les personnes qui se trouvent à côté, ils disent allez criez tous bulda bonda, bulda bonda. அப்ப எல்லாரும் புல்டா போண்டான்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது Et là tout le monde crie bulda bonda. பாத்துக்கிட்டு இருக்க நம்மளும் சேர்ந்து புல்டா போண்டா புல்டா போண்டா புல்டா போண்டான்னு கத்துவோம். Et nous aussi qui regardons, on va faire bulda bonda, bulda bonda. புல்டா போண்டானா என்ன? Qu'est-ce que ça veut dire bulda bonda? அந்த சொல்லின் அர்த்தம் என்ன? Quel est le sens, la signification étymologique de ce mot? Est-ce que c'est quelque chose que je peux prononcer? ஏன் அவன் என்னை உச்சரிக்க சொல்லுகிறான்? Pourquoi lui me demande de prononcer ce mot? இதெல்லாம் கிரவுட் மென்டாலிட்டில வராது. நான் சொல்றது சரியா? Ça ne vient pas dans une psychologie quand on se retrouve en groupe, oui ou non? அந்த ஒரு விஷயத்தை தான் இயேசு இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். C'est cette technique-là que Jésus utilise ici. 12 பேர் கத்துறான் தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா. 12 crient Hosanna au fils de David. பக்கத்துல இருந்த பிள்ளைகளை பார்த்து பேதுரு தோமாஸ் சொல்றாங்க கத்துங்கடா கத்துங்கடா. அவங்களும் கத்துனாங்க. Pierre et Thomas regardent les enfants qui sont autour, ils disent crier et tout le monde commence à crier. அந்த ஏரியால இருக்கிற என்ன இப்ப இத தானே பாக்குறான். என்னடா இது இந்த கழுதை குட்டில ஏறிக்கிட்டு பெரிய பில்ட் அப் பண்ண போட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். Et là tout le monde va regarder, avoir les yeux fixés sur lui en disant mais qu'est-ce qu'il est en train de faire monter sur un petit? Tout le monde crie. எல்லாம் கத்த ஆரம்பிச்சான். Et là tout le monde commence à crier. அதெல்லாம் ஒட்டச்சி போடுற பார்த்தோம் மத்தவனும் ஒட்டச்சி எல்லாத்தையும் மரம் எல்லாம் போட Quand ils ont vu les ஆரம்பிச்சான். disciples en train de casser les branches et mettre par terre, tout le monde a commencé à casser les branches et mettre par terre. அந்த பிரதேசத்துல பெத்பாகேயில் இருந்து எருசலேமுக்குள் நுழைந்த அந்த ஒலிவமலை மேலிருந்து இறங்குகிற அந்த இடத்தை இயேசு தன் வசமாக்கி விட்டார் அந்த ஜனங்களை. Et en fait de Bethphagée jusqu'à arriver à la vallée de la montagne d'Olivier, en fait Jésus a fait en sorte que tout cela lui appartienne à lui. அவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியாது. Toutes les personnes qui étaient avec lui ne savaient pas qui était Jésus, ils ne savaient pas ce qui se passait réellement. ஒரு குரூப் மென்டாலிட்டி ஒரு வித்தியாசமான ரகளையே உண்டாக்கி விட்டார். Et en fait Jésus a ramené un trouble en sorte qu'il a utilisé la technique de la psychologie groupale pour faire trembler cet endroit-là. ஒலிவமலையிலிருந்து அப்படியே இறங்கி de la montagne des Oliviers il est descendu. கெத்செமனேயை தாண்டி il a dépassé Gethsémané. எத்ரோன் பள்ளத்தாக்குக்குள் வந்து il est parti dans la vallée de Gédron. அப்புறம் மோரியாவுக்குள் மோரியா மலையில் ஏறி il est monté sur la montagne de Morée. அந்த கிழக்கு வாசல் அந்த கிருபை வாசலுக்குள்ளாக உள்ளே போகும் வரை jusqu'à ce qu'il rentre par la porte de grâce de la porte est. இதுதான் சீன். c'est ça qui s'est passé. யோசிச்சு பாருங்க எருசலேமே குழம்பி இருக்குமா? alors imaginez-vous, Jérusalem a dû être troublé ou pas par ce qu'il a fait? பிரதான ஆசாரியனுக்கு மூப்பர் சங்கத்துக்கு கதை போனது. même cette histoire est arrivée jusqu'aux oreilles des sacrificateurs. ஐயா காய்பா ils ont dit Caïphe, ஒருத்தன் வித்தியாசமா வர்றான் ஐயா. il y a quelqu'un qui vient différemment ici. வித்தியாசமா différemment. கழுதை குட்டில ஏறி வர்றான். il est monté sur un ânon. கழுதை குட்டிலையா? sur un ânon. கழுதை குட்டியை ட்ரெயின் பண்ண முடியாது. ட்ரெயின் பண்ணன கழுதை குட்டி எங்க இருந்துச்சோ? on ne peut pas conduire un ânon. comment il a fait diriger? இல்ல காய்பா அவர்களே. non Caïphe. அந்த கழுதை குட்டி பாட்டு வேதனை பட்டுக்கிட்டு அது வேற ஓட பாத்துக்கிட்டு கத்திக்கிட்டு வருது விடுறாங்க இல்ல முழுக்க அதுலயே வந்துட்டார் அந்த. mais non, l'ânon en fait lui il était en train de s'agiter, il voulait pas venir mais ils ont tout fait, ils l'ont ramené quand même comme ça. பாத்துக்கிட்டு இருந்தவங்க என்ன செஞ்சாங்க? et qu'est-ce que les personnes qui étaient autour ont fait? ஐயோ காய்பா அத கேட்கணுமே நீங்க. ah mais Caïphe, tu dois entendre ce qui s'est passé aussi après. எல்லாம் துணிகளை விரிச்சிக்கிட்டு குர்தோலை விரிச்சிக்கிட்டு தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னான்னு கத்துறானுங்க. ils étaient en train d'étendre leur linge, déposer des branches, ils étaient en train de crier en disant Hosanna le fils de David. Eh? quoi? அப்படி ஒரு
பைத்தியக்காரன் வர்றான். Un fou comme ça est arrivé chez nous. எங்கயா அந்த Il est où lui là? எங்க இருந்து வர்றான்? Il vient d'où celui-là? தெரியல. On ne sait pas nous. யாரால்? C'est qui le monsieur? தெரியல. Non, je ne sais pas. எத்தனை பெரிய கூட்டமோ Mais c'était une grande foule. தெரியல. ஓஹோன்னு கூட்டம் இருந்துச்சு. எத்தனை பேர் அவன் ஆளுங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. On ne sait pas. Il y avait une grande foule qui était assemblée autour de lui, mais on ne sait pas qui c'était. சரி சரி. D'accord, bon, c'est ஏன்னா ஒரு பைத்தியக்காரன் கூட்டத்தோட கூட்டமா வந்திருக்கா விட்டுருங்க. peut-être un fou qui est venu. Bon, laissez-le partir. நமக்கு பஸ்கா இருக்கிறது. Nous, on a la fête de Pâques, vous savez. அதற்கு ஆயத்தம் Donc பண்ணணும். nous, on va se préparer pour ça seulement. சரியா? D'accord? இப்ப வந்த இயேசு நேரா என்ன பண்றார்? Donc maintenant, Jésus, il arrive. Qu'est-ce qu'il fait directement? தேவாலயத்துக்கு போறார். Il va au temple. தேவாலயத்துக்கு போனவர் என்ன பண்றாரு? Et il va au temple. Qu'est-ce qu'il fait? வாசிங்க பார்க்கலாம்.